ஆடி மாசம் 29ஆம் தேதி, ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி திருவடிப்புறம் நிகழ்து. ஸோ திருவடிப்புறத்துல அம்பாளை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும்ன்றதுதான் எனக்கு தெரிஞ்சுக்க போறோம். இந்த திருவடிப்புறத்துல பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வளையணி விழா செய்வாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஜெகத்தினையே ஈன்றவளவள் முருகப்பெருமானுக்கு மட்டும் அன்னை கிடையாது, விநாயக பெருமானுக்கு மட்டும் அன்னை கிடையாது, எனக்கும் அன்னை, பார்க்கக்கூடிய உங்களுக்கும் அன்னை அவள் தான். சோ அவள் அந்த நாள்ல மகிழ்வா இருப்பாங்க. அப்ப எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா வளையணி விழா செய்யும் போது பெண்களுக்கு ஒரு விதமான மகிழ்வான மனநிலை இருக்கும். சோ அதற்காகத்தான் நம்ம வளையல் அணி செய்து நம்மளுடைய எல்லா விதமான சொந்த பந்தங்களையும் கூட்டி அந்த பிள்ளையோடு அந்த நேரத்துல பழக விட்டு அந்த பிள்ளைக்கு மனத்தை குளிர வைக்கிறோம். அதே மாதிரி அன்னைக்கு பிடித்தமான விஷயங்களை அந்த நேரத்துல செய்யும் பொழுது அம்பாளுடைய மனம் குளிர்ந்து அது பிள்ளைகளுக்கு சுகமான பலனை தரும்ன்றதுக்காகத்தான் நம்ம ஆலயங்கள்ல வளையல் அணி விழா செய்யறோம். சோ அந்த வளையல் அணி விழா செய்து வளையலாலே அலங்கரித்து அம்பாளை நமக்கு காட்சிப்படுத்துவாங்க, நம்மளும் வணங்கிட்டு வருவோம். சோ அந்த வீட்டுல நம்ம என்ன எப்படி செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு புகைப்படம் வைத்து அம்பாளுடைய புகைப்படம் வைத்து அதற்கு திருமாங்கல்ய கயிற்றால நம்ம வளையல கோத்து அதை ஒரு மாலை மாதிரி அம்பாளுக்கு போட்டு இனிப்புகளா இருக்கட்டும் அல்லது உணவு வகைகளா இருக்கட்டும் எல்லா விதமான பிரசாதங்களையும் அம்பாளுக்கு வைத்து ஒற்றைப்படியா இருக்கக்கூடிய சுபமங்கல்யமா இருக்கக்கூடிய பெண்களை இல்லத்திற்கு அவங்கள ஒரு தட்டுல கால வைக்க சொல்லி அவங்களுக்கு முதல்ல பாதத்தை சுத்தம் செய்து எப்பொழுதுமே வரக்கூடிய ஒரு மிக முக்கியமானவர்களா இருக்கட்டும் அல்லது நம்ம அழைத்து வரக்கூடிய பக்தி நெறியாளர்களா இருக்கட்டும் யோகிகளா இருக்கட்டும் யாரை நம்ம வீட்டுக்கு அழைத்தாலும் கால்களை சுத்தம் செய்துதான் அழைக்கணுன்றதுதான் நமக்கு தர்மசாஸ்திரம் சொல்லுது. சோ அவங்கள ஒரு தட்டுல கால வச்சு சுபமங்கல்யமா இருக்கக்கூடிய பெண்களுடைய பாதத்தை கழுவி சந்தானம் வைத்து அவங்க கைகளில சந்தனம் வைத்து வீட்டுக்குள்ள அழைத்து அவர்களுக்கு அந்த பூஜைகளை பஜனைகளை எல்லாம் கலந்துகிட்ட முடிஞ்சிட்டு அவங்களுக்கு உணவு இருந்த இடத்துக்கு திருப்திகரமா கிளை வாழலை வச்சு உணவு கொடுத்துட்டு போகும் பொழுது ஒரு ஜாக்கெட் பிட்டா இருக்கட்டும், திருமாங்கல்ய கயிறா இருக்கட்டும் அல்லது வளையலா இருக்கட்டும் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுத்து நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் நமக்கு திருவடிப்பூரம்னு சொல்லணும். சோ அந்த நாள்ல நம்ம கொடுக்க நம்மளுடைய தீமைகளும் நம்மளை விட்டு விலகிடும். அப்ப அவங்களுடைய தீமைகளும் விலகிடும். அப்ப வேற கலந்துகிறவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்ம ஏற்பாடு செய்தும் நம்மளும் நல்லா இருப்போம். சோ எல்லையற்ற ஆற்றலையும் இன்பத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் திருவடிப்புறம். அன்னைக்குதான் கோதை நாச்சியாரும் அவரு துளசி மாடத்துக்கு கீழே அவதரித்துதான் நமக்கு சொல்லப்படும். சோ அம்பாளுக்கான விஷயம்னா பாத்தீங்கன்னா எல்லையற்ற அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியும் கலந்த ஒரு அற்புதமான நாள். நல்லதை பேசுவோம், நல்லதே நமக்கு நடக்கும்.